வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் அண்ணாமலை, பால் கனகராஜ் இவங்க 2 பேர் பண்ண கிரிமினல் விஷயத்தை பற்றியும், இவனுங்க 2 பேரோட யோக்கியதையை பற்றியும், இவனுங்க எப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருக்கானுங்க அதை பற்றியும், இவனுங்க மேலே என்ன மாதிரியான கேஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. அண்ணாமலைக்கு எடப்பாடியில் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. எடப்பாடினா அநேகமாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடின்னு நினைக்கிறேன். ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. டேய் கூமுட்டைங்களா, அண்ணாமலை ஒரு 1ஆம் நம்பர் திருட்டு பயடா, அவனுக்கு போயிட்டு நீங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன அவன் இவன் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அப்புறம் திருட்டு பையில நான் ஒருமையில் தானே சொல்லுவேன். 1ஆம் நம்பர் ஃப்ராடு பைய, 1ஆம் நம்பர் திருட்டு பைய. சரி, ஒரு சின்ன இறக்கம், பாவம், கட்சியிலேருந்து தலைமை பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்களே, ஓரம் கட்டிட்டாங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கரிசனம். அதை கூட நேற்று நீங்கள் ரசிகர் மன்றம் வச்சிங்க பார்த்தீங்களா, சுத்தமாக போச்சு எனக்கு. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கியது யார் அப்படின்னா அது காமராஜர். திமுக காமராஜர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுது. காமராஜர் உடனடியாக தான் யோக்கியன் அப்படின்றத நிரூபித்தார். அவர் 4 வேஸ்ட்டு சட்டையோடு இருந்தார். அவர் தான் என்னுடைய அரசியலில் என்னுடைய ரோல் மாடலே அவர் தான். நான் பெரும்பாலான பேட்டிகளில் காமராஜர் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் முதல்ல 2016 பொது வாழ்க்கைக்கு வர்றேன். அப்போவே எலெக்ஷனில் நிற்கிறேன். என்னுடைய தேர்தல் செலவு எவ்வளோ தெரியுமா? 20,000. அந்த 20,000 கூட ஏன் வந்துச்சு அப்படின்னு 2021 தேர்தலில் அதை விட கொஞ்சம் 5,000 ரூபாய் சுருக்கிட்டேன். நான் வர்ற தேர்தலில் 5,000 கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். இப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு. என் மேலே யாரும் ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட வச்சிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் அண்ணாமலை 10 வருஷம் கூட சர்வீஸில் இல்லை, அதுக்குள்ளேயே ஒடியான்ட்டாப்பில். பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அண்ணாமலை மேலே அத்தனை கேஸ் இருக்குது. எனக்கு இப்போ முதல்ல என்னோடய அஃபிடவிட்டை நான் தாக்கல் பண்ணுறேன். க்ளீனாக இருந்தது, ஒரு கேஸ் கூட இல்லை என் மேலே. ஆனால் 2021 மனு தாக்கல் பண்ணுறேன், வழக்கு நிறைய வந்துருச்சு, விதவிதமான வழக்குகள்லாம் வந்துருச்சு. அதை பற்றி நான் கவலைப்படல. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வழக்கு இருந்தால் தான் அழகே. அதுவும் என் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் நல்ல விதமான வழக்கு தான். ஆனால் அண்ணாமலை மேலே அவதூறு வழக்கு இருக்குது. நீங்கள் உள்ளே அஃபிடவிட்டில் பாருங்கள். இப்போ டிஆர் பாலு அவதூறு வழக்கு தான் போட்டிருக்காரு. சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணாமலை மேலே அவதூறு வழக்கு தான் போட்டிருக்காரு. அண்ணாமலை எத்தனையோ பேரோட சொத்து பட்டியல் வெளியிட்டாலும் டிஆர் பாலு மட்டும்தான் அண்ணாமலை மேலே அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. இப்போ அண்ணாமலையோட அஃபிடவிட் எடுத்து பார்த்தா அண்ணாமலை மேலே செக்ஷன் IPC 500 அவதூறு வழக்கு இருக்குது. அண்ணாமலையோட மனைவிக்கு இருக்கக்கூடிய நகை 2021 இவர் மனு தாக்கல் பண்ணும்போது 320 கிராம். அண்ணாமலையோட சொத்து எவ்வளோ? 4 கோடி. எப்போ? 2021. அவர் அப்போ தான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காரு. ஆனால் 2026 பாஜக அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்ததுன்னா அஃபிடவிட்டை நான் கண்ணில் விளக்கெண்ணையை விட்டு பார்ப்பேன். புரியுதா? 2026 அண்ணாமலை அதே அரவக்குறிச்சியில் நிற்பாரா அல்லது எங்கே நிற்பாருன்னு தெரியல. இந்த தடவை அண்ணாமலைக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னா அஃபிடவிட்டை நான் கண்ணில் விளக்கெண்ணையை விட்டு பார்ப்பேன். சரியா? அண்ணாமலையோட செல்ஃப் ப்ரொஃபஷன், அவருடைய சுய தொழில் எது அப்படின்னா அவர் தான் வேலையை விட்டு ஓடியான்ட்டார். அந்த வீதி லீடர் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய தொழில். அப்புறம் இன்னொரு இடத்துல விவசாயம், கால்நடை வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு கொடுத்துருக்காரு. அவருக்கு பென்ஷன் கிடையாது. அந்த ட்ரஸ்ட்டு வருமானத்தை தான் அவர் கணக்கிலே காட்டியிருக்காரு.
அந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தப்போ கூட அவர் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தேன்னு சொல்லியிருக்காரு. 16 வயது பெண் குழந்தை வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு வரும்போது கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது. அதனால தான் நான் வேலையை விட்டு வந்தேன். அந்த குழந்தையோட நினைவாக தான் நான் வந்து ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பொய் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவர் ட்ரஸ்ட் ஆரம்பித்த பர்பஸ் என்னன்னு தெரியல, வேலையை விட்டு வந்த பர்பஸ் என்னன்னு தெரியல. உண்மையிலேயே ட்ரஸ்ட்டுக்கு வர்ற வருமானம் பூராவுமே இவர் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தார் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இவருடைய செல்ஃப் ப்ரொஃபஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, சுய தொழில், அதில் ட்ரஸ்ட்டை காமிச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரஸ்ட்லேருந்து வர்ற வருமானம் பூராத்தையும் இவர் தன்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்துகிறார் அப்படின்றது என்னுடைய நினப்பு இருக்கலாம். இவர் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தப்போ ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் இருந்துச்சு, இப்போ அரசியலில் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத பார்க்கணும். அடுத்ததாக பால் கனகராஜ் வந்து அண்ணாமலை அடுத்த மாதம் டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்வார். அப்படி ஒரு வேளை அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்யலைன்னா நான் குறுக்கு விசாரணை செய்வேன் அப்படின்னு இந்த யோக்கிய சிகாமணி பேசியிருக்கான். டேய், உன் மேலே முழுக்க பார்த்தோன்னா இந்த தண்டையார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் தான்டா உன் மேலே நிறைய வழக்கு இருக்குது, என்ன லாயரை போய் வாடா போடான்றன. இந்த ஆளால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பால் கனகராஜ் பாஜகவில் வந்து வழக்கறிஞர் அணி தலைவர் நினைக்கிறேன். இந்த ஆளை வந்து நீங்கள் எல்லாருமே இனிமேல் வந்து கஞ்சா வழக்கறிஞர்னு கூப்பிடுங்க. ஏன்னா கஞ்சா குற்றவாளிகள் மத்தியில் இந்த ஆள் ரொம்ப பாப்புலரான ஆள். 2019 இந்த ஆள் வந்து எல்முருகனால் கட்சிக்கு கொண்டு வரப்பட்டவர். அப்போ நான் ஐயா இலகணேசன் அவருக்கு ஃபோன் போடுறேன். ஐயா இலகணேசனுக்கு ஃபோனை போட்டு என்ன சொன்னேன்னா, என்னய்யா உங்கள் கட்சியில் போய் ஒரு கஞ்சா லாயரை போய் சேர்த்துருக்கீங்க, அந்த ஆளால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டு நடுத்தெருவுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா? யார்கிட்டையாவது மிரட்டி 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்கிடுவான் இவன். அவங்க வந்து இவனால் கடனாகி போண்டி ஆயிடுவாங்க. அந்த வழக்கையும் ஜெயிச்சு தரமாட்டான். என்னையா இப்படி பண்ணிட்டீங்க, காசை கூட அவங்க திருப்பி கேட்டிருக்க மாட்டாங்க. என்னையா இப்படி பண்ணிட்டீங்க, 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு நாங்களாம் எல்லாத்தையும் விற்று தானே உங்களுக்கு வந்து நாங்கள் வழக்கறிஞர் ஃபீஸ் கட்டணும், ஏன் இந்த மாதிரி வந்து வழக்கில் ஜெயிக்காமல் தோக்கடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏய் என்ன கொடுத்த காசை திருப்பி கேட்குறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுவான்றது எனக்கு காதுக்கு நிறைய நியூஸ் வந்துருக்குது. நான் சொல்கிறது அத்தனையுமே சத்தியமான உண்மைகள். இவன் வந்து ஒரு கஞ்சா வழக்கறிஞர். இவன் அதனால தான் இவன் வந்து தண்டையார்பேட்டை இருக்கக்கூடிய வடசென்னை தொகுதியில் நின்றுக்கான். கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 இவன் வடசென்னை தொகுதியில் நின்னதுக்கான காரணமே அங்கே பூரா கஞ்சா குற்றவாளிகளை இவன் வந்து பெயிலில் எடுத்துருக்கான். அவங்களாம் பாமர மக்கள் இல்லையா, ஐயா சாமின்னு இவனை கும்பிடுவாங்க போட்டிருக்கு. அதனால் இவன் என்னமோ அந்த வடசென்னை தொகுதிக்கு என்னமோ வேறு ஏதோ குடிநீர் இணைப்பு குழாய் வாங்கி கொடுத்தா மாதிரியும், மின்சார வசதி வாங்கி கொடுத்தா மாதிரியும், அப்புறம் அந்த வாறுகால் தூர் வாடுற மாதிரியும் அங்கே போய் நின்றுட்டான் கேண்டிடேட்டாக. இவனுடைய சொத்து எவ்வளோ தெரியுமா? 16 கோடி. இவனுடைய மனைவிக்கு தேனி பகுதி, இவனுடைய மனைவி அநேகமாக தேனி மாவட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அது தேனி வருது, சொத்து பூரா தேனி பகுதியில் காட்டுதே பார்த்தா அநேகமாக இவனோட மனைவி வந்து தேனின்னு நினைக்கிறேன். தேனியில் அவ்வளோ சொத்து, தேனியிலேயே காஞ்சிபுரத்துலேயே அவ்வளோ சொத்து வாங்கி போட்டிருக்கான் இந்த ஆள். அடுத்ததாக ஜாஃபர் சாதிக், இவன் வந்து இவனும் அண்ணாமலையும் டிஆர் பாலு வந்து சாராய வியாபாரி. டிஆர் பாலுவோட மதுபான தொழிற்சாலைகளை இவங்க வந்து அந்த பட்டியலில் காமிச்சிருக்காங்க. இது அண்ணாமலை வந்து திமுக சொத்து பட்டியல் வெளியிட்டார் இல்லையா, அதில் வந்து டிஆர் பாலுவோட மதுபான தொழிற்சாலை காமிச்சிருக்காரு. ரைட், அது காட்டினதில் தப்பே இல்லை. சாராய வியாபாரின்னு சொல்கிறதுலேயும் தப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் வந்து டிஆர் பாலு, அப்புறம் ஜெகத் ரட்சகன், அப்புறம் செந்தில் பாலாஜி, இவங்களாம் நீங்கள் சாராய வியாபாரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயமானது தான், நான் ஒத்துக்கிறேன். நான் டிஆர் பாலுவோட மதுபான தொழிற்சாலையை 2019 ஆகஸ்ட் 24 அன்னைக்கு தனி நபராக போய் அட்டாக் பண்ணேன். ஜெகத் ரட்சகனோட மதுபான தொழிற்சாலையை 2017
அநேகமாக ஜூலை மாதமோ என்னமோ போய் தனி நபரை அட்டாக் பண்ணேன். சரிங்களா? ஆனால் பால் கனகராஜ் டிஆர் பாலுவை அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்வாருன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஜாஃபர் சாதிக்கை வந்து பெயில் எடுத்த? பெரும்பாலான கஞ்சா குற்றவாளிகளை பெயில் எடுத்து 16 கோடிக்கு சொத்து சேர்த்து வச்சிட்ட. உன் பொண்டாட்டிக்கு வேறு தேனியிலையும் அங்கேயும் இங்கேயும் சொத்து இருக்குது, காஞ்சிபுரத்தில் வேறு சொத்து இருக்குது. 2300 சொச்சம் கிராம் வந்து நகை வச்சிருக்க, கொள்ளை அடித்து சேர்த்து வச்சுருக்க. நீ ஏழை மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி சேர்த்து வச்சுருக்கிற. அந்த நார்காட்டிக்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, உயர்நீதிமன்றத்தில் நார்காட்டிக்ஸ் வழக்கு தான் இவன் நிறைய எடுத்துருக்கிறான். இந்த ஆள் இவன் பெரிய யோக்கிய மாதிரி அண்ணாமலை டிஆர் பாலுவை அடுத்த மாதம் 13ஆம் தேதி சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து விசாரணை செய்யலைன்னா நான் குறுக்கு விசாரணை செய்வேன்றான் யோக்கிய சிகாமணி. யோக்கிய வர்றான், சொம்பை எடுத்து உள்ள வைன்னு சொல்லுவாங்களே, அது இந்த ஆர்சி கனகராஜுக்கு தான், பால் கனகராஜுக்கு தான் பொருந்தும். இவனை நான் மதிக்கவே மாட்டேன். இந்த ஆள் ஜாஃபர் சாதிக் 2 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவில் பரபரப்பாக பேசப்பட்ட, அதாவது என்னது, அயலக அணிப்பிரிவு, அமீரோடலாம் ஃபோட்டோவில் இருந்த மாதிரிலாம் வந்துச்சு பார்த்திங்களா, அமீர். அப்புறம் வந்து நுங்கம்பாக்கத்தில் 110வது வார்டு கவுன்சிலர் சிட்ரர்ஸு, இவங்களோடலாம் ஜாஃபர் சாதிக், இந்த கஞ்சா வியாபாரி ஜாஃபர் சாதிக்கு நின்ன மாதிரிலாம் நிறைய வந்தது இல்லையா, ஃபோட்டோ வந்துச்சு இல்லையா, மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டது இல்லையா. அந்த ஜாஃபர் சாதிக்கை பெயிலில் எடுத்ததே இந்த பால் கனகராஜ் தான். ஆக்சுவலாக இந்த விஷயம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே பால் கனகராஜோட யோக்கியதே என்னோடய சேனலில் முதல்ல போட்டதே நான் தான். ஒருவேளை அநேகமாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு தான் திமுக வந்து பால் கனகராஜ் ஜாஃபர் சாதிக்கை பெயிலில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். யோக்கிய சிகாமணிகள் 2 பேரும் டிஆர் பாலுவை போயிட்டு குறுக்கு விசாரணை செய்ய போகிறீங்களா? அதுக்காக நான் வந்து டிஆர் பாலுவோட ஆதரவாளரும் இல்லை, திமுகவோட ஆதரவாளரும் இல்லை. ஏதோ பாவம் அண்ணாமலையை கட்சி விட்டு துரத்திட்டாங்களே, ஒரு ஓரமாக இது பண்ணிட்டாங்களே, ஓரம் கட்டிட்டாங்களே அப்படின்னு ஒரு சின்ன இரக்கம் இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து காரி தூன்னு துப்புணும் போல் இருக்குது. மரியாதை இல்லாமல் கேட்பேன். நான் தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவேன். அப்புறமா நான் மரியாதை கெட்டு போயிடும். அண்ணாமலைக்கும் பால் கனகராஜுக்கும் அண்ணாமலையோடைய ரசிகர்களுக்கும் வெக்கமாக இல்லை உங்களுக்கு? போயும் ஊரை அடித்து உலையில் போட்டு சம்பாரித்து வச்சவங்க போய் ரசிகர் மன்றம் வச்சுருக்கீங்க. அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறதுக்கு அண்ணாமலை என்ன பெரிய காமராஜரா, கக்கனா, அல்லது ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியாரையா? 85 கோடிக்கு சமீபத்தில் கோயம்புத்தூரில் வந்து சொத்து வாங்கி போட்டிருக்காப்புல. எவ்வளோ? 85 கோடிக்கு. கேட்டாக்கி நான் பால் பண்ண வைக்க போகிறேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறேன்னு. பூரா வாயிலேருந்து வர்றது பூரா பொய். சரி, நான் எதுக்கு பாவம் சின்ன பையன் அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கையை நான் எதுக்கு பாழாக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு பெருந்தன்மையாக போயிட்டுருக்கேன். நான் 5 லட்சத்துக்கு வாட்ச் வந்து எனக்கு பரிசாக வந்தது அப்படின்னு அண்ணாமலை சொன்னாப்புல. கடைசி வரைக்கும் அந்த 5 லட்சம் வாட்சுக்கான பில்லை வந்து முறைப்படி காட்டவே இல்லை. பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க, அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க யாராவது பரிசு வாங்குவாங்களா? அப்படியே தவறி பரிசு வாங்கினாலும் 5 லட்சத்துக்கு பரிசு வாங்குறாப்புல அப்படின்னா அப்போ அண்ணாமலையோட யோக்கியதையை நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச இவ்வளோ தவறுகள், தெரியாமல் இன்னும் எவ்வளோ தவறுகள் இருக்குதுன்னு தெரியல. சிதம்பரத்தோட பையன் கார்த்தி சிதம்பரம் அடிக்கடி சொல்லுவாப்புல, எல்லாரும் பழைய புராணத்தையே பாடாதீங்க, காமராஜர் ஆட்சியை அமைப்போம் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு. காமராஜர் காலெல்லாம் முடிஞ்சிச்சு, காமராஜர்லாம் யாரும் ரோல் மாடலாக காட்டாதீங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, எளிமையாக வாழ்ந்த காமராஜர், கக்கன், அப்புறம் இந்த ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் வந்து இப்போ பேசு பொருள் கிடையாது. திருட்டு பையன் அண்ணாமலை தான் இப்போ ரோல் மாடல் போட்டிருக்கு. காமராஜர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அந்த காலத்தில் எலெக்ஷனில் நிற்கணுன்னா சொந்த வீடு இருக்கணுமா. கேபி சுந்தராம்பாள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த காலத்துலேயே 1 லட்ச ரூபாய் சம்பளம். அவங்க சொல்கிறாங்க, அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, என்னுடைய வீட்டு இதை எடுத்து நீங்கள் நில்லுங்கண்ணா, அதை நீங்கள் கணக்கில் காட்டி நில்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து காமராஜரை வந்து ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ தானே வந்து யார் வேணாலும் எலெக்ஷனில் நிற்கலான்னு வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து சொந்த வீடு இருந்தால் தான் நிற்க முடியுமா?
அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த காமராஜர், கக்கன், ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் இவங்கெல்லாம் ரொம்ப எளிமையாக அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் போயும் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் வச்சு தூய்மையாக வாழ்ந்த அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்க. தயவுசெய்து அண்ணாமலை ரசிகர்களாக கொஞ்சமாவது திருந்த பாருங்கள். இதில் வேறு அண்ணாமலையோட ரசிகர் எனக்கு ஒரு 4 நாள் முன்னாடி ஃபோன் போட்டார். நீங்கள் அண்ணாமலையை பற்றி நல்லா பேசணும் என்னோடய சேனலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. நான் ரொம்ப தர்ம சங்கடப்பட்டேன். நாசூக்கா மலுப்பினேன், இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், வெளியில் போகிறேன் அப்படி இப்படின்னு. தயவுசெய்து யாரும் என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. ஏன் அப்படின்னா, என்னால் முடிந்த அளவுக்கு நான் அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். என் மேலே யாரும் ஒரு சின்ன குறை கூட சொல்லாத அளவுக்கு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோடய கால் தூசிக்கு மட்டும் கிடையாது, என்னோடய காலில் இருக்கிற செருப்பில் இருக்கிற தூசி கூட அண்ணாமலை சமமாக மாட்டார். நான் ஏன் அண்ணாமலையை புகழணும்? என்னுடைய ரோல் மாடலே காமராஜர், கக்கன் தான். தயவுசெய்து என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.